ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். அரசு பள்ளிகளின் இதயமாக செயல்பட்டு வருங்கால தலைமுறையை கணினி உலகத்துக்கு தயார்படுத்தி வர என்னுடைய அன்புக்கு உரிய ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், உயர் தொழில்நுட்ப ஆய்வக ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கடந்த ஒரு வாரமாகவே நம்ம ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பதற்றமும் கவலையும் வந்துட்டே இருக்குது. ஸோ அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அந்த எம்எஸ்லேருந்து எப்போ நேம் எடுத்தாங்களோ அப்போ ரொம்ப அதிகமான ஒரு மனவலியோடு எல்லாருமே இருந்தாங்க. ஸோ ஒருவேளை நம்மளை வேலையிலேருந்து நீக்கி விடுவார்கள், அடுத்த மாதம் நமக்கு வேலை இருக்காது அப்படிங்கிற வதந்தி எல்லாம் காட்டு தீ மாதிரி அப்படியே பரவிட்டு பல குடும்பங்களுடைய நிம்மதியை கெடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வதந்திகளுக்கு எல்லாம் இப்போ ஒரு முழுமையான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ மிக முக்கியமான அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ உங்களை வேலையை விட்டு நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி கடந்த வார வதந்தியை நம்ம முழுமையாக முறியடித்து இப்போ அதுக்கான ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம். ஸோ இனிமே எந்த ஒரு ஹைடெக் லேப் ஏஐஸும் மனசளவில் கவலைப்படவோ இல்லை அச்சப்படவோ தேவையே கிடையாது. நம்முடைய கவலைகளையும் நம்முடைய வாழ்வாதார கோரிக்கைகளையும் ரொம்ப தீவிரமாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. அதாவது நம்ம ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சரை சந்தித்து அவர்கிட்ட நம்மளுடைய கோரிக்கைகளை வச்சுருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் உடனுக்குடனே நம்மளுடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அது சாதாரண விஷயம் கிடையாது. அமைச்சருடைய நேரடி கவனத்திற்கு நம்மளுடைய கோரிக்கைகள் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல விடிவு காலத்தை தரும், நல்ல முடிவை எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப காரணங்களால் நம்மளுடைய ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அவங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு தான் இந்த எம்இஸ் பெயர் விடுபட்டது, நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணமே தொழில்நுட்ப காரணங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது நம்புகிற மாதிரி இல்லைனாலும் இதுதான் உண்மை. ஸோ ஒரு நல்ல முடிவை நாங்கள் உங்களுக்கு தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்எஸ்சில் திரும்பவும் அனைத்து ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸுடைய பெயர்களையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி முறையான மனுவும் கல்வித்துறைக்கிட்ட ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய உரிமைகளை மீட்பதற்கான அனைத்து சட்டப்பூர்வ வழிகளையும் நிர்வாக ரீதியான வழிகளையும் ரொம்ப சரியாகவே செஞ்சிட்ருக்காங்க. இப்போது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளை வச்சுருக்காங்க. அது என்னென்னா, நம்ம எல்லாருமே தனித்தனியாக ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அதில் நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஸோ எல்லாருமே ஒரு ஒற்றுமையோட நம்மளுடைய கடமைகளை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் ஜெயிக்க முடியும். ஒற்றுமையோடு போராடுவோம். அடிக்கடி நம்ம தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் மனுக்களை அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வேறு வேறு நபர்களுக்கு அடிக்கடி நம்ம மனுக்களை அனுப்புகிறப்ப அது அரசு அதிகாரிகளிடமும் கல்வித்துறையிடமும் தேவையற்ற ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தும். ஸோ நம்மளுடைய அந்த கூட்டு முயற்சி வலிமையை அது சிதறடிச்சிடும். அதனால் தனித்தனி ஆட்களாக குரல் எழுப்புறதை விட ஒட்டுமொத்த ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கம் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஒருமித்த குரலாக ஆசிரியர்கள் சங்கத்தின் மூலமாகவே கோரிக்கைகளை வைக்கிறப்ப தான் அதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட மிகப்பெரிய மதிப்பும் வலிமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தெளிவாக அவங்க சொல்லியிருக்க ஒரு விஷயம், தனிப்பட்ட முறையில் அவசரப்பட்டு எங்கேயும் மனுக்களை அனுப்ப வேண்டாம். ஆசிரியர் சங்கங்கள் மூலமாகவே அவங்களுடைய வழிகாட்டுதல்கள் மூலமாகவே நம்ம ஒன்றிணைந்து செயல்படுவோம் சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போவுமே நினைவில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய ஒற்றுமை தான் நமக்கான ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். ஸோ நம்முடைய ஒற்றுமை மட்டும்தான் நமக்கான தீர்வு. அனைவரது ஒருமித்த குரல் உடனுக்குடன் ஒலிக்கும்போது எப்போவுமே நம்மளுடைய ஆசிரியர்கள் சங்கம் நமக்கு பின்னாடி ஒரு பெரும் தூணாக துணை நிற்கும். ஏன்னா ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இல்லாமல் அந்த ஸ்கூலோடைய ஒர்க் முழுமை அடையாது. ஏன்னா எல்லாமே இப்போ ஆன்லைன், எல்லாமே டிஜிட்டலைஸ்ட், எல்லா டேட்டாஸுமே நம்ம ஆன்லைனில் தான் ஃபீட் பண்ணணும். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸோடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அங்கே ரொம்ப ரொம்ப தேவையானது. ஸோ அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. எந்த ஒரு மெயில் வந்தாலுமோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அப்படின்னாலும் அது எல்லாமே ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கம் இன்ஸ்ட்ரக்ஷர்ஸ் அவங்க மூலமாக தான் தெரியப்படுத்தப்படும். ஸோ அவங்க அவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு பின்னாடி நிச்சயமாக துணையாக நம்மளுடைய ஆசிரியர் சங்கம் துணை நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ முறையான வழியில் போராடி நிச்சயம் நமக்கான வெற்றியை பெறுவோம். நம்மளுடைய வாழ்வாதார போராட்டமும் பணி பாதுகாப்பு கோரிக்கையும் நியாயமானது. அந்த நியாயத்தினுடைய வழியில் நம்ம அனைவரும் கட்டுக்கோப்பாக நின்று வதந்திகளை புறம் தள்ளி ஒற்றுமையோடு வென்று காட்டுவோம். ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன், கவலையை தூக்கி எறிஞ்சிடுங்க.
வதந்திகளுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வச்சாச்சு. நம்மளுடைய கோரிக்கைகள் கல்வி அமைச்சர் அலுவலகத்துக்கும் போயாச்சு. எம்எஸ் சார்ந்த மனுவும் கொடுத்தாச்சு. இனிமே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோட நம்மளோட பணிய தொடர்வது மட்டும்தான். இந்த முக்கியமான நிம்மதி தரும் செய்திய உங்களோட பணிபுரியிற அனைத்து ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்களுக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்களுக்கும் உடனே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய கவலையும் பயத்தையும் போக்குங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரிவிச்சுட்டே இருக்கேன். தேங்க்யூ.